வணக்கம். இவன் வந்து ரோட்ல 10 நாளா இந்த மாதிரி இவன் வந்து ஃபீமேல் குழந்தை. முகம் ஃபுல்லா வீங்கி போய், கழுத்துலாம் வீங்கி போய் சாப்பிட முடியாம கிடந்தாங்க. நம்ம ரோட்ல இருந்து எடுத்தோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஆனா ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் உள்ள அதிகமா இருக்கு. அது எதனாலன்றத வந்து 2 3 நாள் கழிச்சு நம்ம வந்து பிளட் செக் பண்ணோம், அடுத்து எக்ஸ்ரே எடுக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நுரையீரல் வந்து அவனுக்கு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவனோட பிரீத்திங் வந்து நார்மல் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரீத் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் வந்து அந்த அந்த கழுத்துல வந்தது ஒரு டியூமர் மாதிரி இருக்கு, அது கேன்சர் கட்டி மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஸ்டேபிள் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து 10 நாளா சாப்பாடு கிடையாது, ரோட்ல இருந்திருக்காங்க. அதனால ஸ்டேபிளா ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்க. ஆனா வந்து செகண்ட் டேவே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ட்ரிப் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போறப்பே இறந்துட்டாங்க. என்ன ஒண்ணு அவங்க ரொம்ப துடிக்கல. அதுதான், அது கடவுளோட பிளெஸிங்ஸ் நினைக்கிறேன். அவங்க துடிக்காம தான் அமைதியான முறையில் இறந்தாங்க. அவங்க நல்லபடியே நாங்க வந்து கலமாப்பேட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டோம். எங்களால் அந்த வீடியோஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் எங்களுக்கு அங்கே இருந்தது. எடுக்க முடியல, அவன் இறந்துட்டாங்க குழந்தை. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் காப்பாற்றுறதுக்கு. ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல. இந்த குழந்தை வந்து இன்னொரு வரம், அதாவது அடுத்த ஜென்மம் ஒன்று இல்லாமல் இறைவனுடைய காலடியில் அவங்க வந்து ஐக்கியமாகணும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ன்றது எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி.